சிவபெருமானுக்கு மனைவியாக பார்வதி என்று பெயர் பெற்ற சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்கும்போது யாரோ சிவசக்தி இருக்கிறவங்க தெரியல. சரி சுற்றி பார்க்கின்றேன். செப்ப சிலைவாள் நினைக்கின்றான். அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் நேரம் பார்த்தால் நான் சென்று பார்த்தேன். சிவசக்தி சிவசக்தி ஆடி தேவையா? யாரு நீ? யாரப்பா? யார் நீ? யார் நீ? பைரவன் பாட்டான் வரக்கூடிய பைரவனே. பைரவனா? பைரவனுக்கு என்ன வேலை இருக்கின்றது? முன்னாடி உயிருக்கு ஆபத்தான். ஆபத்தா? ஆனால் பாதாள சிறைக்கு வர வேண்டும். முடியாது, முடியவே முடியாது. கையில பாத்துட்டு பேசு. முடியுமா? முடியாது. முடியாதா? அடுத்து வந்து சேரு. சத்தியமா? சத்தியமாக போய் சொல்லுங்க. போய் சொல்ல மாட்டேன். எங்கேயாவது நான் யாரை அழைத்து வரணும்? கைலாயம் போய் சிவசக்தி எடுத்துருவாங்க சொன்னா யாரு? சிவசக்தி கிடையாது. இவன் ஊர் சுத்தி சொல்லாவிட்டாலும் சுத்த ஊர்கள் சொல்லினாலும் அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு சுத்துறாங்க போயிரு. அதுவா ஜடப்பாடு சுத்துறாங்க. எனக்கு மட்டும் தெரியும் எங்க சுத்துறாங்க. இல்லைங்க சாமி. சாமியா? யார் சாமியா? முதல்ல யாரு பேர் கேளு. ஏன் போய் சொன்னாங்க சிவசக்தின்னு? யாரு? நான் தான் ஊர் சுத்தி. ரைட், சரிங்க. அப்ப ஏன் சிவசக்தி? அதை கேளு.
ஏன் பயத்தை சொல்லிட்டு போறான். ஏன் சொல்லு ஏன் உன்னுடைய சொல்றியா சொல்லுடியா? உன்னிடத்து தப்பிக்க வேண்டும் என்றால் நான் போய் சொன்னேன். விட்டுடுங்க. இவன் போனால் போகட்டும். ஏன் உன்னை செத்து போன்றாங்க? வைகுண்டம் அந்த ஹரிசக்தி இருக்கும் இடம். ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இருந்த போதில்ல. இவன் ஊர் சுத்தி இவன் போன பார்த்தோம். அவன் ஹரிசக்தி. ஆமா நானுதா வைகுண்டத்து வை எப்படி கைலாயத்துல இருந்து அத்துலாட்டே வைகுண்டம். பக்கத்துல எதுவும் தெரியலையே. என் வயசு சொன்னதான் போவோம். டேய் என்ன மாத்தலாம் பக்கத்துல சொல்ல வழிய ஏங்க நம்மளுக்கு உபாயம் சொல்றாரு அவரை போய் அடிச்சு கலக்குறியா? செத்தாவும் என் வயசு சொன்னதான் போவோம். ஹரிசக்தி ஹரிசக்தி புள்ளிலே போ. எங்க ஓவரு போறது இருக்கு அதை வைகுண்டம். பேரா தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்ன பேரா? அரிசக்தி அரிசக்தி என்னையா நீதானே சொன்ன இங்கே சுத்தக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சுத்தாங்க சொல்லு சொல்லுடா. மேல் இருப்பது என்ன? ஆகாயம், கீழே இருப்பது என்ன? பூமி, நடுப்பிலே இருப்பது மத்தியில் மச்சிலம். மேல இருப்பது அது மேலே அங்கே கட்டலாம். மேல இருப்பது மேலே இருப்பது ஆகாயம், மேல் லோகம். கீழே இருப்பது கீழம், நடுப்பிலே இருப்பது மத்தியிலம், ஆ? மத்தியிலம், மச்சிலம். எது மேல் லோகம்? மேலே கட்டு மேலோகம், கீழே கத்து கீழோகம், நடுப்புல கத்து நடுலோகம். நடுலோகம். அப்ப மத்திய லோகம் என்ன? இவன் பைத்தியமா, இவன் பைத்தியமா. சொல்லு மேல இருப்பது மேலோகம், கீழே இருப்பது கீழோகம், நடுவில் இருப்பது மத்திய லோகம். இவன் பைத்தியக்காரா. வேற எங்க போனா வைகுண்டம் போய் வா. ராகவனி ரமணா
வைகுந்தத்திலே பார்க்கடல் வாசனுக்கு மனைவியாக அரிசக்தி என்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என்னை தேடி யாரோ வருகின்றார்களே, யார் என்று வந்து வைக்காம வைகுந்தம் அவன் எங்க போய் பார். நான் யார் தெரியுமா? யார்? பகவான் கோட்டை ஆண்டு வரக்கூடிய பைரவண்டி. இங்கு நாடி வந்திருக்கும் காரணம் என்ன? உன்னால் என் உயிருக்கு ஆபத்து, பாதாள சிறைக்கு வர வேண்டும். வர முடியாது. யோசிச்சு சொல்லு. பேசு வந்து விடுகிறேன். நான் என்னன்றேன்னா முதல்ல நான் போட்டேன் வரமாட்டேன்னு சொன்னா இதை பார்த்து அப்ப இப்ப என்ன பண்ண போற? காலங்கத்தில் அடிக்கூடாது. சொர்க்கவாசல் வார்த்தைங்கிறாங்க. வர முடியாதா? வந்து விடுகிறேன். சத்தியமா வையா? கண்டிப்பாக வந்து ஆனா பேர பணியில மோசிடனா இல்லையா? நீ அடிச்சமா அப்படியே குச்சிமே சொல்லிங்களாங்க மட்டும் செஞ்சா சொல்லி எங்க வீட்டு மணிக்குதான் அப்படி சொல்லி நீ சாவடிச்சு சத்தியமா அப்படியா? நீ எத்தனை குடும்பத்தை ஆயிடுச்சுக்கிற? யாரு போய் வருவா. எங்க 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 போறாங்க? புரியல. அப்படியா? கதை கதனைக்குதா ஒரு அடிக்கு ஒரு பூ ஊதுங்க போட்டு சரிப்பட்டு வர மாட்டேன். நீ சரி நான் ஆகிட்டு வர மாட்டேன். சரிப்பட்டு வர மாட்டேன். பைத்தியமா அப்ப நம்ம என்ன பைத்தியமா அது அவர்தான் கேளு. எல்லாருமே தெரியும் பைத்தியம். இல்ல எவன் இல்ல நீ அந்த இல்ல அவதான்டா
அந்த ஆரி சக்தி வந்து ஐயோ உங்க அம்மா சத்தியமா வந்தான். இது ஆரி சக்தி இல்ல பின்ன அவ ஊர் சுத்தினா இவ கொட்டா சுத்தி. அது ஒரு சுத்தி. ஆமா ஓ கொட்டா சுத்தி. கொட்டா சுத்தி. அப்ப நீ யாரு? நான் நாரதன். அது மட்டும் எப்படி தெரியா? அது மட்டும் எப்படி தெரியா? நீ தப்பாயிட்டாங்க. இப்ப எங்க போறோம்? ஒன்றாக சேர்ந்து ஐயா வேண்டாம் பையன் கூட நான் செத்து போடுவேன். எல்லாருக்கும் சந்தோஷம் நிஜமாலுமே இப்ப கூட உனக்கு கை வண்டி போச்சு ஒரு செய்தி வரட்டும் போது அப்படியா என்ன சொன்னவங்க பூரா பாதி பேர் எனக்கு கொடுத்தா தெரியும். கொடுத்தது நான் நான் ஒருத்தியா 3,10,000 நான் உன்னை நவுந்துனே போக சொல்லி கூட கை சொல்லுறேன். என்னைக்கா இருந்தாலும் ஏமா நான் தான் காலையில் லாரில மாட்டி விட ஜோடியா போய் எல்லாரும் முடிச்சு வச்சுட்டு போலாம் அனுமதிச்சதுக்கு யாரும் தெரியல. பாட்டி நானுதான் எதற்காக போய் வரைக்கும் தெரியுமா? எதற்கு? நீங்களும் சிவசக்தி பாட்டியும் நான் கேட்டேன் இவன் பாட்டின்னு கூட்டான். அப்ப நான் வேற கேள்வி மாதிரி தானே பாட்டி என்னங்க பாட்டி வைத்தியம் வந்தேன். ஆமா நீ என்ன பண்ணிக்கிறீங்களா? வையாச்சு வச்சிட்டாங்க. நான் பாத்துறோம். நீ என்ன பண்ணிக்கிற? எதுக்குமே இல்லை. நானும் பாட்டி நீங்களும் சிவசக்தி பாட்டியும் இருவரும் ஒன்றாக சேர வேண்டுமா? தினம் சித்ரா பௌர்ணமி தினம். ஆகையால் 2 சக்தியை ஒன்றாக சேர்ந்து உங்களையே கோரி வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களே அந்த மகேஸ்வரியும் அந்த கைலாகரனும் இருவரும் சென்று உங்களுடைய அருட்காட்சியை கொடுக்கிறார். புறப்பட்டு வாருங்கள்.